ஒரே நாளில் தமிழக அரசியல் களம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டில் திரு விஜய் அவர்கள் விஜயகாந்தை பற்றி பேசியிருந்தாங்க, முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பற்றி பேசியிருந்தாங்க, ஈவன் கமல்ஹாசனை பற்றியும் இன்டைரக்டாக பேசியிருந்தாங்க. ஸோ விஜயகாந்தை பற்றி விஜயகாந்த் அவர்கள் என்னோட அண்ணன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள், மதுரை மண் விஜயகாந்த் அவர்களோட ஞாபகம் தான் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி விஜயகாந்தை பயங்கரமா புகழ்ந்து தள்ளி இருந்தாங்க. ஸோ விஜயகாந்தை புகழ்ந்து தள்ளிட்டு அப்புறமா இதுக்கான ரிப்ளையா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரஸ் மீட்ல என்ன சொன்னாங்கன்னா, ஸோ விஜயகாந்தும் விஜயம் நெருங்கிய அண்ணன் தம்பி மாதிரி, ஸோ ரெண்டு பேரும் உறவினர்கள் மாதிரி, நாங்களாம் ஒரே குடும்பம் மாதிரி. சொல்லப்போனால் பல திரைப்படங்கள் விஜயகாந்த் அவர்களோட சைல்டு கேரக்டர்ல விஜய் அவர்கள் தான் நடித்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்.ஏ.சி. சந்திரசேகரம் விஜயகாந்த் அவர்களும் அவ்வளோ நெருங்கி இருப்பாங்க. தொடர்ந்து விஜயகாந்த் அவர்கள் 17 திரைப்படங்கள் எஸ்.ஏ.சி கொடுத்தாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அது எந்த அளவுக்கு உறவு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நினைச்சு பாருங்க. அப்படி சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தான் பேசியிருந்தாங்க. ஸோ அப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு மக்களோட ஆதரவு அதிகமாக இருந்தது. ஸோ இதுதான் உண்மையான மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்தை புகழ்ந்து தள்ளியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் திரு கமல்ஹாசன் அவர்களும் விஜய்க்கு இன்டைரக்டான ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அதாவது விஜய் அவர்கள் ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பல பேர் சினிமாவில் எல்லாம் சாதிச்சுட்டு அப்புறமா சினிமாவில் மார்க்கெட் இழந்துட்டு அப்புறமா தான் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கமல்ஹாசன் அவர்கள் ஸோ அவர் என்ன பார்த்து சொல்லலை, அட்ரஸே இல்லாத லெட்டருக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் விஜயும் தம்பி அண்ணன் தம்பிங்க மாதிரி, எங்களோட உரம் கெடுத்துறாதீங்க ஸோ அப்படிங்கிற விஷயத்தையும் கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரோட ஸ்பீச்சும் இருந்தது. சீமான் அவர்கள் இதை பற்றி பெருசாக வாயை திறக்காம இருந்தாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு அப்புறமா, அதாவது மாநாடு முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு அப்புறமா இப்போ இவங்க எல்லாத்தோட ஸ்பீச்சும் அப்படியே தலைக்கீழாக மாறி இருக்கு. முக்கியமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட ஸ்பீச் தான் கம்ப்ளீட்டாக தலைக்கீழாக மாறி இருக்கு. ஸோ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விஜயகாந்த் அவர்களோட வாக்குகளை பறிப்பதற்காக விஜய் அவர்கள் இப்படி பேசியிருக்காங்க. அண்ணன் தம்பி உறவு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதில் என்ன நியாயம் இருக்கு? ஸோ விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும் முறை அவர் விஜயகாந்த் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? ஸோ விஜயகாந்த் அவர்கள் விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்களோட பேரை அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க. ஸோ இப்போ தேமுதிகவுக்கு வாரிசுகள் இருக்கு, நாங்கள் கட்சியை வளர்த்திக்கணும், நாங்கள் விஜயகாந்த் அவர்களோட புகழ் பாடிக்கிறோம், நீங்க பாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவ்வளோ கோபமாக பேசியிருக்காங்க. அதையும் தாண்டி சீமான் அவர்கள் பேசினதற்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது விஜய் அவர்கள் அவருக்கு அண்ணனா தெரியல, ஸோ தம்பியா தெரியல, போய் பார்க்கலையா? ஸோ விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது விஜய் அவர்கள் பக்கத்து கூட போய் பார்க்கல, இப்போ அரசியல் உடனே விஜயகாந்த் விஜய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க. அதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சீமான் சொன்னது 100க்கு 100 உண்மை, உலகம் அறிந்த உண்மை அப்படிங்கிற விஷயத்தை ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இது வரைக்குமே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் கூட விஜயகாந்தை ஏன் பார்க்க வரல, ஸோ விஜயகாந்துக்கு நீங்கள் ஏன் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி பல டைம், ஒரு டைம் கூட கேட்டது கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் விஜயகாந்தை விஜய் அவர்கள் எதுவும் பார்க்க வரல, விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது எதுவும் செய்யலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் தன்னோட வாயால் ஓப்பனாக சொல்லாமல் சீமான் அவர்கள் சொன்னதற்கு என்னோட ஆதரவு, சீமான் அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி இப்படி பேசியிருக்காங்க, ஒரு நாளைக்கு அப்புறமா இப்படி பேசியிருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் திமுக ஒரு பெரிய கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திமுக டைரக்டாக விஜய் அவர்களை விமர்சனம் செய்தால், இல்லை விஜய் அவர்களோட பெயரை சொல்லிட்டா அது திமுகவுக்கு தான் பலவீனமாக மாறிவிடும், விஜய் அவர்களுக்கு அது மிகப்பெரிய பலமாக மாறிவிடும். விஜய் அவர்கள் சொல்லும் தமிழக வெற்றி கழகம் வெர்சஸ் திமுக அப்படின்னு மாறிவிடும். அதனால தான் திமுக தொடர்ந்து சின்ன சின்ன கட்சிகளை வைத்து விஜய் அவர்களை தாக்கி பேசிட்டு இருக்காங்க, விமர்சனங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதை விஜய் அவர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரே நாளில் தமிழக அரசியல் களம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டில் திரு விஜய் அவர்கள் விஜயகாந்தை பற்றி பேசியிருந்தாங்க, முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பற்றி பேசியிருந்தாங்க, ஈவன் கமல்ஹாசனை பற்றியும் இன்டைரக்டாக பேசியிருந்தாங்க. ஸோ விஜயகாந்தை பற்றி விஜயகாந்த் அவர்கள் என்னோட அண்ணன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள், மதுரை மண் விஜயகாந்த் அவர்களோட ஞாபகம் தான் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி விஜயகாந்தை பயங்கர
பயங்கரமாக வந்து புகழ்ந்து தள்ளியிருந்தாங்க. ஸோ விஜயகாந்தை புகழ்ந்து தள்ளிட்டு அப்புறமா இதுக்கான ரிப்ளையாக வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, ஸோ விஜயகாந்தும் விஜயும் வந்து நெருங்கிய அண்ணன் தம்பி மாதிரி, ஸோ 2 பேரும் வந்து உறவினர்கள் மாதிரி, நாங்களாம் ஒரே குடும்பம் மாதிரி. சொல்லப்போனால் வந்து பல திரைப்படங்களை வந்து விஜயகாந்த் அவர்களோட சைல்டு கேரக்டரில் வந்து விஜய் அவர்கள் தான் நடித்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஏசி சந்திரசேகரம் விஜயகாந்த் அவர்களும் அவ்வளோ நெருங்கி இருப்பாங்க. தொடர்ந்து விஜயகாந்த் அவர்கள் 17 திரைப்படங்கள் எஸ்ஏசி கொடுத்தாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அது எந்த அளவுக்கு உறவு வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நினைச்சு பாருங்க. அப்படி சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தான் பேசியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு மக்களோட ஆதரவு அதிகமாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து உண்மையான மெச்சூரிட்டி அப்படி சொல்லி பிரேமலதா விஜயகாந்தை புகழ்ந்து தள்ளியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து திரு கமல்ஹாசன் அவர்களும் வந்து விஜய்க்கு இன்டைரக்டான ஆதரவு வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது விஜய் அவர்கள் ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பல பேர் வந்து சினிமாவில் வந்து எல்லாம் சாதிச்சுட்டு அப்புறமா சினிமாவில் வந்து மார்க்கெட் இழந்துட்டு அப்புறமா தான் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வந்து வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து கமல்ஹாசன் அவர்கள் ஸோ வந்து அவர் என்ன பார்த்து சொல்லலை, அட்ரஸே இல்லாத லெட்டருக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் விஜயும் வந்து அண்ணன் தம்பிங்க மாதிரி, எங்களோட உறவை வந்து கெடுத்துறாதீங்க ஸோ அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் வந்து இவங்க 2 பேரோட ஸ்பீச்சும் வந்து இருந்தது. சீமான் அவர்கள் இதை பற்றி பெருசாக வாயை திறக்காமல் இருந்தாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு அப்புறமா, அதாவது மாநாடு முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு அப்புறமா இப்போ இவங்க எல்லாத்தோட ஸ்பீச்சும் வந்து அப்படியே வந்து தலைக்கீழாக மாறி இருக்கு. முக்கியமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட ஸ்பீச் தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து தலைக்கீழாக மாறி இருக்கு. ஸோ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விஜயகாந்த் அவர்களோட வாக்குகளை பறிப்பதற்காக விஜய் அவர்கள் இப்படி வந்து பேசியிருக்காங்க. அண்ணன் தம்பி உறவு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதில் என்ன நியாயம் இருக்கு? ஸோ விஜயகாந்த் அவர்கள் வந்து உயிரோடு இருக்கும் முறை அவர் விஜயகாந்த் வந்து உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியலையா? ஸோ விஜயகாந்த் அவர்கள் விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்களோட பேரை வந்து அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து தேமுதிகவுக்கு வாரிசுகள் வந்து இருக்கு, நாங்கள் வந்து கட்சியை வந்து வளர்த்திக்கணும், நாங்கள் வந்து விஜயகாந்த் அவர்களோட புகழை வந்து பாடிக்கிறோம், நீங்கள் பாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவ்வளோ கோபமாக வந்து பேசியிருக்காங்க. அதையும் தாண்டி சீமான் அவர்கள் பேசினதற்கு ஆதரவு வந்து தெரிவித்திருக்காங்க. சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து அவருக்கு வந்து அண்ணனா தெரியல, ஸோ தம்பியா தெரியல, போய் பார்க்கலையா? ஸோ விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து பக்கத்து கூட போய் பார்க்கல, இப்போ அரசியல் வந்துட்டு உடனே விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சீமான் சொன்னது 100க்கு 100 உண்மை, உலகம் அறிந்த உண்மை அப்படிங்கிற விஷயத்தை ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இது வரைக்குமே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் கூட விஜயகாந்தை ஏன் பார்க்க வரல, ஸோ விஜயகாந்துக்கு நீங்கள் ஏன் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கூட கேட்டது கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விஜயகாந்தை வந்து விஜய் அவர்கள் எதுவும் பார்க்க வரல, விஜயகாந்த் வந்து உயிரோடு இருக்கும்போது எதுவும் செய்யலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து தன்னோட வாயால் ஓப்பனாக சொல்லாமல் சீமான் அவர்கள் சொன்னதற்கு என்னோட ஆதரவு, சீமான் அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி இப்படி பேசியிருக்காங்க, ஒரு நாளைக்கு அப்புறமா இப்படி பேசியிருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் திமுக ஒரு பெரிய கேம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திமுக டைரக்டாக வந்து விஜய் அவர்களை விமர்சனம் செய்தால் இல்லை விஜய் அவர்களோட பெயரை வந்து சொல்லிட்டா அது திமுகவுக்கு தான் பலவீனமாக மாறிவிடும், விஜய் அவர்களுக்கு அது மிகப்பெரிய பலமாக மாறிவிடும். விஜய் அவர்கள் சொல்லும் தமிழக வெற்றி கழகம் வெர்சஸ் திமுக அப்படின்னு மாறிவிடும். அதனால தான் திமுக தொடர்ந்து சின்ன கட்சிகளை வைத்து விஜய் அவர்களை தாக்கி பேசிட்டு இருக்காங்க, விமர்சனங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதை விஜய் அவர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.